அம்மா பற்றி சொல்லணும்னா நான் நிறைய சொல்லணும். ஏன்னா என்னுடைய மாமனார் ஜிஎன் வேல்மணி, சரவணா பிலிம்ஸ். அவர் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து அந்த அம்மாவை போட்டிருக்காரு. பாகப்பிரிவினை அதுலேயே சரோஜாதேவி அம்மா ஆக்ட் பண்ணிருக்காங்க. பாலும் பழம் அதுலேயும் சரோஜாதேவி அம்மா ஆக்ட் பண்ணிருக்காங்க. எங்க குடும்பத்துல ஒரு 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 உடன்பிறவாம இருந்தவங்க சரோஜாதேவி அம்மா. எனக்கு உடம்பு சரியில்லாமது கூட இங்கே டி நகர் வீட்டில் வந்து என்னை நேராக வந்து பார்த்து எனக்கு ஆறுதல் சொல்லி அவளை உபசரிச்சுட்டு போனவங்க. எங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை உள்ள ஒரு ஒரு அம்மா யாருன்னா சரோஜாதேவி அம்மா தான். அவ்வளோ பாசம் உள்ளவங்க. என் மனைவி, என் பையன், என் பொண்ணு எல்லாரும் அவங்களுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு அவர் நல்ல ஒரு தங்கமான ஒரு அம்மா. அவங்க எங்கள் மாமனார் படத்துலலாம் அவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ நல்ல ஒரு நடிகை அவங்க. அதாவது அவங்க நடிச்ச படத்துல உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் அப்படின்னு எதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா சார்? எதுங்க? அவங்க நடிச்ச படத்துல உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் அப்படின்னு எதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? நிறைய சொல்லலாமே சார். என்ன சார் நீங்க? நான் தான் இப்போ எங்கள் மாமனார் படத்தை பற்றி சொன்னேன். அதில் நான் பேச நினைப்பதெல்லாம் 2 சிவாஜி சாரும் அவங்களும் பேசும்போது, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். அப்படி சிவாஜி சாரும் சரோஜதேவும் அப்படி அழகா பாடின்னு போவாங்க எங்கள் மாமனார் படத்தில். அது மட்டும் இல்லை, இன்னொரு பாட்டு, ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன். இந்த பாட்டு இப்படி எண்ணற்ற பாடல் சொல்லலாம் அந்த அம்மாவோட பாடல். அதுவும் இல்லாம அவங்களோட குரல் வந்து ரசிகர்களை அப்படியே காந்த மாதிரி இழுத்துடுச்சு. அப்படி ஒரு ஒரு குரல் வலிமை உள்ள ஒரு நடிகையாருன்னா நம்ம சரோஜாதேவி அம்மா தான். எல்லாரோடும் ஆக்ட் பண்ணிட்டாங்க சார் அவங்க. எம்ஜிஆரோட எத்தனை படம், அன்பேவாலாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். சரோஜாதேவி அம்மாவும் அந்த 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 மாதிரி ஒரு 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 தலை சிறந்த நடிகை. அந்த கன்னடத்துல இருந்துட்டு தமிழை எப்படி பேசுவாங்க தெரியுங்களா அவங்க? அதுல வந்து ஒரு 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 அழகு இருக்கும் அவங்க பேசுறதுல. சிவாஜி சாரோட ஆக்ட் பண்ணிட்டாங்க. ஜெமினி சாரோட எவ்வளோ படங்கள், ஜெமினி சாரோட, முத்துராமன் சாரோட எல்லாரோடும் ஆக்ட் பண்ண ஒரு நல்ல ஒரு பெரிய நடிகை யாருன்னா நம்ம சரோஜாதேவி அம்மா தான் சொல்லணும். சரோஜாதேவி அம்மா பற்றி சொல்லணும்னா இன்னைக்கெல்லாம் சொல்லின்னு இருக்கலாம், திகட்டாத ஒரு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க வந்து உயர்ந்தவங்க. புதிய பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க, அவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணிப்பாங்க. என்னென்ன படங்க சார் அவங்களுக்கு? இப்போ அவங்க 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 பண்ண படங்கள்லாம் நீங்கள் வரிசை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுடைய நடிப்பு ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பு அப்படியே முன்னுக்கு ஏறியே வந்தது. சிவாஜிக்கு ஈடு கொடுத்தே பண்ணுவாங்க சார் அவங்க. அவங்க அவங்க பேசுறதுலையும் அவங்க நடிக்கிறதுலையும் எம்ஜிஆரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு இனிமையாக இருக்கும். அவங்க குரல் தான் எல்லாருக்கும் ரசிகர்களுக்கு பிடிச்சதே. அந்த அம்மாவுடைய தமிழ் பேசுவாங்க பாருங்க, அது ஒரு கன்னடமும் இல்லாமல் தமிழும் இல்லாத ஒரு தமிழ் அது. அப்படி ஒரு ஒரு கன்னடத்து பைங்கிலி அந்த அம்மா. அப்படி ஒரு நல்ல அம்மா. அந்த அம்மாவுடைய இப்படி ஒரு நல்ல செய்தியை நான் வந்து உங்களுக்கு சொல்லணுன்ற மாதிரி இருக்குது. ஆச்சு பாருங்க, இது எவ்வளோ ஒரு மனசு வருத்தம் தெரியுங்களா? ஏன்னா அந்த மாதிரி நடிகைகள்லாம் இப்போ வர்றது இல்லைங்க. அவ்வளோ ஒரு அந்த காலத்துலலாம் அவங்கெல்லாம் புகழ்பெற்ற ஒரு நடிகைங்க அவங்கெல்லாம். எந்த படம் பார்த்தீங்கன்னாலும் அப்படி நடிப்பாங்க. பார்க்கலாம் 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 போல இருக்கும். தாமரை அது ஒரு ஒவ்வொரு படங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லினே போனோம் நான். அப்படி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க. அவங்களுடைய நடிப்புக்கு ஒரு இலக்கணமே அந்த அம்மா தான். அப்படிப்பட்ட ஒரு அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னும் போது நம்ம மனசுக்கு சங்கடமாகுது. எனக்கு மட்டும் இல்லை, ரசிகர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும். கன்னடம், தமிழ், தெலுங்கு, மலையாளத்தில் கூட பண்ணிட்டாங்க. எல்லா லாங்குவேஜ்லையும் ஆக்ட் பண்ணாங்க அந்த அம்மா. அவ்வளோ ஒரு 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 தங்கமான ஒரு நடிகை அந்த அம்மா. அவங்கள பற்றி ரசிகர்கள்லாம் அவங்களுடைய ஆழ்ந்த அனுபவத்தை நல்லா சொல்லி அந்த அம்மா ஆத்மா நல்ல சாந்தி அடையணும்னு வேண்டிக்கணும் நம்ம எல்லாம். ஏன்னா அவங்க நல்லா ஒரு எல்லாருக்கும் வேண்டிய ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா நல்ல சாந்தி அடையணும், நல்லா இருக்கணும். அவங்க குடும்பங்கள்ல சேர்ந்தவங்களுக்கெல்லாம் அந்த அம்மா தெய்வமா இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும். இதுதான் நான் வேண்டிக்கிறது. நல்ல ஒரு 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 சரோஜா தேவின்ற ஒரு நடிகையை நம்ம இழந்துட்டோம். இப்போ அவங்கெல்லாம் கிடைக்காத ஒரு நடிகைங்க அவங்கெல்லாம். இந்த காலத்து படங்களெல்லாம் நீங்கள் பார்த்து வரிசை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்கெல்லாம் எப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணி, எப்படியெல்லாம் பேசி, எப்படியெல்லாம் மக்களை அழ வச்சிருக்காங்க, சிரிக்க வச்சிருக்காங்க, சிந்திக்க வச்சிருக்காங்கன்னு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நடிகை நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த அம்மா பிரிஞ்சு போனதில்லை, என்னைக்கு இருந்தாலும் நம்மளோட தான் இருப்பாங்க. நீங்கள் டிவி போட்டாலும் அவங்க படம் வந்துடும், அவங்கள நம்ம உயிரோட பார்த்துன்னு இருக்கலாம். நீ எந்த இதில் பார்த்தாலும் படத்தை பழைய படம்லாம் இப்போ திருப்பி போடுவாங்க. அங்கே போய் உட்காந்து பார்த்தா சரோஜமா இருப்பாங்க. அவங்கெல்லாம் சாவா வரம் பெற்றவங்க அவங்கெல்லாம். அதனால தான் அவங்க இறந்தா கூட அவங்கள உயிரோட நம்ம படத்தில் பார்த்துன்னு இருப்போம்.
இன்னைக்கும் படம் நிறைய போடுவாங்க பாருங்க, சீரியல்ல போடுவாங்க, டிவியில போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. அந்த அம்மா நம்மளே பார்த்து ரசிச்சுன்னு இருக்கலாம். அந்த மாதிரி அவங்க எப்படி அந்த வாழலாம் எப்படி எப்படி சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்தெல்லாம் பாடினாங்களாம், அவ்வளோ அனுப்புவோம். அவ்வளோ நல்ல ஒரு நடிகை அந்த அம்மா. அப்படி பாடுவாங்க, அப்படி டான்ஸ் போடுவாங்க, அப்படி ஸ்டைல் பண்ணுவாங்க. அந்த வாழை என்ன என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா அந்த வாழை. ஐயோ ஐயோ, அந்த அம்மாவோட நடிப்புக்கு இணையே இல்லைங்க. நல்ல ஒரு சரோஜாதேவி அம்மா. அந்த அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும், சாந்தி அடையணும், சாந்தி அடையணும் வேண்டிக்கிறேன். ஏன்னா அவங்க எங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவங்க. எங்க வந்தாங்களா, எங்க வீட்டுல வந்தாங்களா, என் மனைவியை பத்தி விசாரிப்பாங்க, என் பொண்ணை பத்தி விசாரிப்பாங்க, என் பையனை பத்தி விசாரிப்பாங்க. வேலுமணி சார் அழகா, அந்த வேலுமணி சார் அழகா சொல்லவே தெரியாது. அவங்க அவர் கன்னடத்தில் அவர் அப்படி சொல்லுவாங்க. சரோஜாதேவி அம்மா கூட திட்டுவாங்க அவங்கள, ஏய் பேரை நல்லா சொல்லு அப்படின்னு. அந்த அளவுக்கு அவங்க பாசம் உள்ளவங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நடிகை நம்ம பார்க்கவே முடியாது சார். நம்ம ஒரு நல்ல நடிகையை பகவான் இழுத்துக்கிட்டாரு. பட் இருந்தாலும் அவங்க நம்மளோட வாழ்ந்துக்கினே தான் இருப்பாங்க. என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்துருப்பாங்க. அந்த அந்த அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும். அந்த அம்மாவோட குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க தெய்வமா இருந்து காத்து ரட்சிக்கணும் அப்படின்னு நான் இப்போ இந்த நல்ல நேரத்தில் எல்லார் சார்பாகவும் நானும் வேண்டிக்கிறேன் சார். நன்றி. உங்கள் சங்கர் கணேஷ். அவருடைய பூத உடல்தான் மறைந்திருக்கிறது, அவர் என்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இந்த தருணத்துல அவருக்காக உங்களுடைய பாடல் அப்படின்னா என்ன பாட விரும்புறீங்க? நிறைய பண்ணதான் சொன்ன சார். ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒளி கேட்டேன் என்று அலைவன். அந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கின்னு இருக்கலாம் சார். அவ்வளோ நல்ல பாட்டுகள்லாம் பாடிருக்காங்க. பாக பிரிவுலாம் எவ்வளோ நல்ல பாட்டு. அன்பே வாழுநல் நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பே நல்ல அவர் எம்ஜிஆர் சார் ரசிச்சு பாடுவார், ருசிச்சு பாடுவார். அந்த அம்மா அதுக்கேற்ற மாதிரி இருப்பாங்க வேற அந்த அம்மா. அந்த நடை, அந்த ஸ்டைலு, அந்த உடை எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல எல்லா ஹீரோங்களோட அவங்க பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நடிகை அந்த அம்மா. அந்த அம்மாவை போய் இந்த நேரத்தில் நம்ம எழுந்துட்டோம் பேசுறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்குது, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஏன்னா என் மேலெல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லாம போது எனக்கு வந்து என் கட்டிலில் உட்காந்துக்கிட்டு ரூம்ல பெட்ரூம்ல என்னை தலையை தடி கொடுத்து பேசிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க சார். அப்படி ஒரு நல்ல ஒரு அம்மா அந்த அம்மா. அப்போ எவ்வளோ ஒரு நல்ல நடிக்கை, எப்படி நடிப்பாங்க தெரியுங்களா? ஐயோ ஐயோ ஒரு அதாவது அவங்க அவங்க கூட நடிச்சவங்கெல்லாம் அவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க ஏதாவது ஒன்று. அப்படி ஸ்டைலு, அப்படி ஒரு நடிப்பு, அப்படி ஒரு அதாவது அது என்னன்னு சொல்றது தெரியல. எந்த ட்ரெஸ் மாடர்ன் ட்ரெஸ் போடுவாங்க பாருங்க அன்பாவால, அந்த நைட்டியை போட்டுக்கு நம்ம ஒரு பாட்டு பாடுவாங்க பாருங்க, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்துன்னு. லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் தக்க திமிதா எந்த தாள, அதெல்லாம் அவ்வளோ அழகா இருக்கும். அந்த நைட்டியை போட்டுக்கின்னு அந்த ரவுண்டு கட்டில் மேலே ஏறி நின்றுக்கிட்டு அவ்வளோ அழகா பாடுவாங்க. பாடுறதெல்லாம் வந்து அப்படி ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல அந்த அம்மாவுக்கு. ஒரு ஒரு அழகான ஒரு முகம், ஒரு சிரிப்பு. அழுதாலும் அழகா இருப்பாங்க, சிரிச்சாலும் அழகா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு முகம் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒன்று கண்ணு வேற, ஒரு நல்ல கண் அவங்களுக்கு. நல்ல ஒரு அழகான ஒரு நடிகை சார் அவங்க. அவங்களெல்லாம் நம்ம இழக்கக்கூடாது. அவங்கெல்லாம் எப்படி நடிச்சு எப்படியெல்லாம் பாராட்டு பெற்று போனவங்க சார். எவ்வளோ நடிப்பு, எவ்வளோ இது. அவங்களெல்லாம் நம்ம இழந்ததுக்கு ரொம்ப வருத்தப்படணும். அந்த இங்கே எல்லா நாட்டிலும், தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லை, தமிழ், தெலுங்கு, கன்னடா எல்லா இதுலையும் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸுங்க இருக்காங்க. அத்தனை பேரும் நம்ம அந்த அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும், நல்லா வேண்டிக்கணும் சார். இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் சார். அவருடனான உங்களுடைய நீங்காத நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சங்கர் கணேஷ் சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.